நடிகர் விஜய் வீட்டிற்குள் செருப்பு வீசிய நபர் போலீசில் சிக்கி இருக்கிறார். தனது கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு விஜய் புறப்பட்ட நிலையில் செருப்பு வீசப்பட்டது ஏன்? இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கூட்டம் நடந்த அரங்கிற்குள் பாம்பு நுழைந்தது எப்படி? சம்பவ இடத்தில் நடந்தது என்ன? அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பதற்காக விஜய் வீட்டிற்குள் காலணியை வீசியதாக பிடிபட்ட இளைஞர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான குழந்தைகள் காலணி அணிவதில்லை என்பதால் அதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தனது கையில் காலணியை எடுத்ததாக நியாயப்படுத்தியுள்ளார். விஜய் பட பாடல்களை பாடியவாறும் பஞ்ச் டைலாக்கை பேசியவாறும் உலாவிய இளைஞரின் பின்னணி என்ன? பட்ட கண்ணாடியா நான் உடஞ்சு போற உள்ள ஜாடையில் தேவதையா நெஞ்சில் அழுகாக. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் எப்போது வீட்டிலிருந்து கிளம்புவார் என்று அவரது கட்சியினரும் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இதனால் சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டின் முன்பு காலை முதலே பரபரப்பாக காணப்பட்டது. இதனிடையே 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தனது கையில் குழந்தைகள் அணியும் காலணியை வைத்துக் கொண்டு அப்பகுதியில் அங்கும் இங்குமாக உலாவியுள்ளார். விஜய் தனது வீட்டிலிருந்து கிளம்புவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த இளைஞர் திடீரென தான் வைத்திருந்த காலணியை விஜய் வீட்டிற்குள் தூக்கி வீசியுள்ளார். அதனை கண்டதும் விஜய் வீட்டில் பணியாற்றும் காவலாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர்கள் இளைஞரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் செருப்பு வீசிய நபர் குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு விரைந்து வந்த போலீசார் காலணி வீசிய இளைஞரை பிடித்து விசாரித்தனர். ஆனால் அந்த நபர் விஜய் பட பாடல்களையே பாடி போலீசாருக்கே டஃப் கொடுத்துள்ளார். அவர் சற்று மனநலம் பாதித்தவர் போன்று நடந்து கொண்டதால் சந்தேகத்தின் பேரில் இளைஞர் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில் மற்றும் துணிகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விஜய் பட பஞ்ச் டைலாக்கை பேசியதால் அவர் வழிக்கு வரமாட்டார் என்பதை உணர்ந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே காலணி வீசிய நபர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தன்னுடைய பெயர் மணி என்றும் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். எதற்காக விஜய் வீட்டிற்குள் காலணி வீசினீர்கள் என்ற கேள்விக்கு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பதற்காக காலணியை வீசியதாக கூறியுள்ளார். ஏன் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற கேள்விக்கு அவர் கூறிய விளக்கம்தான் அனைவரையும் வியக்க வைத்தது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான குழந்தைகள் காலணி அணிவதில்லை என்றும் அதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் காலணியை தனது கையில் எடுத்ததாக தன்னிலை விளக்கம் கொடுத்துள்ளார். அங்க எவ்வளவு அக்காளு குழந்தைகள் செருப்பு இல்லாத நடக்குது. நீங்க அது காணல. தமிழ்நாட்டாருவான கிருஷி செய்து சாப்பாடு எத்திக்கா சாப்பாடு சீனோரன குப்பி பொறுக்கி நடக்குது. உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த ஐயப்ப சாமி கேளுதே ஒரே ஒரு ஓட்டு விஜயானு அது போதும். പിന്നെ അള്ളാഹുവിന്റെ ഉമ്മാന്റെ റോട്ട് ഇருக்கு കേരളത്തിന്ന്. പിന്നെ ബാക്കി നിങ്ങൾ സാമികൾ വേണം കാപ്പാത്താൻ വിജയനെ. പൈനിമല മുരുകനും എല്ലാരും കാപ്പാത്തണം. ഒരേ ഒരു റോട്ട് വിജയാണൻ രക്ഷിച്ചു കഴിഞ്ഞാൽ വിജയാണത്ത് കേരളത്തിലുള്ള തമിഴ്നാട്ടുകാരെല്ലാരും രക്ഷിക്കും. காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தியதில் திரைப்படத்தில் நடிக்கும் கனவில் சென்னை வந்ததாக சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியுள்ளார். அத்துடன் விஜய் பட பாடல்களையே தொடர்ந்து பாடியுள்ளார். இதனால் அவர் தீவிர விஜய் ரசிகராக இருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ரசிகராக இருந்தால் அவர் வீட்டிற்குள் ஏன் கேரள இளைஞர் காலணியை வீசப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்தது. எனவே இந்த சம்பவத்தில் வேறு ஏதும் உள்நோக்கம் உள்ளதோ என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது.
இதனிடையே தாவேக்கவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்ற இடத்தின் நுழைவு வாயிலில் திடீரென பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. செய்தியாளர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் பாம்பு நுழைந்ததால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடியுள்ளனர். பின்னர் சுதாரித்துக் கொண்டவர்கள் அந்த பாம்பை அருகிலிருந்த கால்வாய் பகுதிக்குள் விரட்டிவிட்டனர். இதுவும் எதேச்சையாக நடந்ததா அல்லது விஜய் கட்சி நிகழ்ச்சியில் பீதியை கிளப்பும் நோக்கில் திட்டமிட்ட சதியா என்று தொண்டர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விஜய் கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்ற போதும் நீலாங்கரையில் உள்ள அவரின் வீட்டிற்குள் காலணி வீசப்பட்டது பெரும் பேசுபொருளாகியுள்ளது.